ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன்கள், இந்த விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/9/2025 முதல் 17/10/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிதுனத்தில் இருக்கிறார். 21 நாள் இருக்காருங்க. 21ஆம் தேதி புரட்டாசி 21 அதிசாரம் பெற்று உங்களுக்கு 2ஆம் இடமான அந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடமான கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார். கடைசி 10 நாள் அங்கே இருக்கார். இந்த குரு அதிசாரம் பெற்று போவது என்பது மிக மிக சிறப்பு. அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட போகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் 5ஆம் தேதி சர்வ மாலைய அமாவாசை வருதுங்க. புரட்டாசி 20 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே நாராயணனை நமஸ்கரிக்கக்கூடிய மாதம் இது. நம்புங்கள் நாராயணனை. நாராயணனை நீங்கள் வழிபாடு பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கார்? புத பகவான் 4ஆம் இடத்தில் 12 நாள் உச்சநிலை பெறுகிறார். சூப்பர். உச்சநிலை பெறுவது என்பது சூப்பர். முதல் 12 நாள், அதுக்கப்புறம் 19 நாள், அதான் 12ஆம் தேதிக்கு பிறகு மாத இறுதியில் வரைக்கும் புதன் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இப்போ ராசிநாதன் நல்லவன், நல்ல இடத்துல இருக்கிறது, அதுவும் அதிகபட்சமாக குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்துக்கு குறைவில்லை, சந்தோஷமாக இருப்பீங்க. ராசிநாதனே 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது பிள்ளைகளை பற்றி தான் திங்க் பண்ணுவீங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு. உங்களுடைய கௌரவம், புகழ், இதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. செல்வாக்கு, இதெல்லாம் 5ஆம் இடம் தானே, கௌரவம், புகழ், இதெல்லாம். அப்போ குரு பார்க்குது, அங்கேயே ராசிநாதன் இருக்கான்னு சொன்னால் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். ராசியில் குரு பகவான் இருக்கார். அவர் பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது என்பது திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒன்று இப்போ சட்டு புட்டுன்னு இது வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துன்னு போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சட்டு புட்டுன்னு முடிவுக்கு வரும். தட்டு மாற்றுவீங்க, நிச்சயதாம்பலம் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு குயிக்கு ப்ராசஸ் நடக்கும் திருமண விஷயங்களில்.
கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கூட்டு தொழில் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் அதில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கூட்டாளிகிட்ட அதான் பார்ட்னர்ஷிப் கிட்ட பேசி அதை இது பண்ணுவீங்க. கண்டிப்பாக கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும். நண்பர்களால் ஆதாயம், கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். அது எல்லாத்த விட ஒரு முக்கியமான பிரச்சனை இது அதானங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இருந்துட்டால் வாழ்க்கையில் வேறு என்னங்க இருக்குது. அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும். 9ஆம் இடம், அந்த இடத்துல ராகு இருக்கிறது மைனஸ்ன்னு சொன்னாலும் கூட குரு பார்க்குறேன். அப்போ 9ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறது என்று சொன்னால், வெளிநாடு யாரெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்க போகிறோம்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ நீங்கள் நிச்சயமாக போவீங்க. அது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்கு கூட போகலாம், சொந்த தொழிலுக்காக செல்லலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது என்று சொன்னால் மிகையாக. 9ல் ராகு, குரு பார்வை. அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். குறிப்பாக இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க, இப்போ தான் டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போச்சு. ஸோ இதெல்லாம் ராகு குரு பார்வையில் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். சனி பகவான் எப்போவுமே 12ஆம் இடத்தை பார்த்ததுன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கும், அசுப செலவாகவும் இருக்கும். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 4ஆம் இடம் அப்படின்னும் போது புதன் 12 நாள் உச்சமடைகிறார். அற்புதம். அதுக்கப்புறம் செவ்வாய் நீங்கள் 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கார். அங்கே இடம் வாங்கவோ, பூமி வாங்கவோ, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கவோ, வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கவோ கூட முடியும். ஏன்னா 4ஆம் இடம் கல்விஸ்தான். 4க்குடையவன் உச்சநிலை பெறுவது என்பது இடம், பூமி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் 5லே இருக்கார். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் 3 வாரம் இருக்கார், 23 நாள் இருக்கார். அப்போ 3ஆம் இடம் சுக்கிரன் அமர்வு என்பது, சஞ்சாரம் என்பது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நகை போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்காருன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் 3ல் கேது இருக்கு, கொடுத்து வைக்கணும். அவர் பங்குக்கு அவரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார், நல்லது செய்வார். 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் நல்லதே செய்யணும்னு ஒரு விதி. இப்போது சீட்டாட்டோ, ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷம் மிகுந்த ஒரு மாதமாக இது விளங்குகிறது. இந்த குரு பாருங்கள், முதல் 3 வாரம் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி, புரட்டாசி 21ஆம் தேதி அதிசாரம் பெற்று உச்சமடைகிறார். கடகத்துக்கு போய் உச்சமடைகிறார். அப்போது உங்களுக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அதிசாரம் பெற்று கடைசி 10 நாள் உச்சம் அடைவது என்பது, அது உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை வேற பார்க்குறேன். சூப்பர். அப்போ தொழிலில் அமோக வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் குரு உச்சம் தன்னுடைய சுயசாரம் பெறுகிறார், சுயசாரம் பெற்று உச்சமடைகிறார். அப்போது இந்த காலகட்டங்கள் என்பது
இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாடக நடிகர்கள், நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸு, வழக்கறிஞர்கள் யாராக இருந்த போதிலும் சூப்பர் நல்ல சம்பாத்தியம் இருக்க போதுங்க. கடைசியில் ஏதோ இந்த குரு அதிசாரம் பெற்று இந்த மிதுன ராசிக்கு ஒரு பெரிய வழி காட்ட போகிறார். உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது. தொழிலில் ஒரு புரட்சி ஏற்பட போகிறது, சம்பாத்தியம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ இருந்து 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார் கடைசி 10 நாள். அப்போது பண மழை பொழியக்கூடிய காலம். தொழில் ரீதியாக உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சொல்லவே தரங்க. அதாவது ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபருக்கு போன்ற இதுக்கு காத்திருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதாவதுங்க இந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம். பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த ஜோசியத்தில் அந்த வார்த்தைகள் முக்கியமானது. போன ஜென்மத்து பலன்படி தாங்க அந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது போன ஜென்மத்தினுடைய பலன். அப்போது ஒரு சாதாரண கிளரிக்காக இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது, சூப்பரண்ட் ஆகிறீங்க, மேனேஜர் ஆகிறீங்கன்னு சொன்னால் அதை இவர் குரு நிறைவேற்றி வைப்பார். அதுலேயும் இந்த மீடியாக்கள், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கிரியேட்டிவிட்டி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிட அன்பர்கள், மற்றபடி எழுத்தாளர்கள், இவங்க எல்லாருக்குமே புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது. உச்சமடைகிறார் 12 நாள், அதுக்கப்புறம் 19 நாள் குரு பார்வையில் இருக்கார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. 19 நாள் சொல்கிறத விட கடைசி 10 நாள் தான் பார்வையில் இருக்கார். அதுக்கப்புறம் குரு உச்சமாகிறது இன்னும் சிறப்புங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது, ஒன்றும் குறையில்லை. இந்த மிதுன ராசிக்கு புரட்டாசி 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. புதன் 2ஆம் இடம் தனகாரகன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ஓன்னு போக போகுது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போது, பண மழை பொழிய போகிறது. சாதிக்கக்கூடிய தருணம் இது. பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த புரட்டாசி மாதம் சூப்பரான ஒரு மாதம். நீங்கள் நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள். சக்கரத்தாழ்வாருக்கு தீபம் போடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.